உலகச் செட்டியார் பேரவை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உலகச் செட்டியார் இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடிவு செய்திருந்தோம். அதன் பிறகு இந்திய செட்டியார் பேரவையின் மாநில தலைவர் திரு நேதாஜி சுபாஷ் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடன் இணைந்து சமுதாய பணியை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உலகச் செட்டியார் இளைஞர் அணியில் இருந்த 60ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இணைந்தோம் இந்திய செட்டியார் பேரவையில். பிறகு அந்த பேரவையின் வளர்ச்சிக்காக நாம் உதவி இருக்கின்றோம். அதன் பிறகு ஒரு 16 மாவட்டங்களில் இருந்து ஒரு 18 மாவட்டங்கள் வரையிலான அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களையும் மற்றும் செட்டியார் உறவுகளையும் இணைத்திருந்தோம். செட்டியார் இளைஞரணி ஆரம்பித்ததன் நோக்கமே இளைஞர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும், அவர்களுக்கு என்ன வேண்டும், எதை செய்தால் வெற்றி அடைவார்கள், எப்படி அவர்களை வழிநடத்தி செல்வது, சமுதாயத்தில் மிக முக்கியமான நபர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் செட்டியார் சமுதாய இளைஞர்களுக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் செய்யும் நோக்கத்தில் வரவில்லை என்று எனக்கு மிகவும் நன்றாக தெரிந்ததன் ஒரே காரணத்திற்காக உலகச் செட்டியார் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். பின்பு அந்த அமைப்பிற்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் சொல்லணுன்னா, வாணியர் இளைஞரின் நற்பணி மன்றம், உனக்கு என்ன தெரியும், நான் சமுதாயத்துக்கு அதை பண்ணியிருக்கேன் எதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா அவர் சமுதாயத்துக்காக செஞ்சிருக்காரா செய்யலையான்னு நமக்கு தெரியாது. அவருடைய மருமகனான சுரா செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துமுருகன் அவர்கள் நம்மக்கிட்ட நம்ம கூட சேர்ந்துக்க, உனக்கு என்ன வேணும், எவ்வளோ லட்சம் வேணும் அப்படின்னு விலையெல்லாம் பேசினாங்க. நம்ம விலையெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியாது போல இருக்குது. பாவம், நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியலை. நம்ம உப்புக்கோட்டை ஜமீன் வகைரா, காளியப்பன் செட்டியார் வகைரா அதெல்லாம் அவருக்கு அப்போதைக்கு தெரியாது. தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை ஜமீன் வகைராவை சேர்ந்த பையன் நான், எனக்கு பின்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. பாவத்தை தெரியாமல் நம்மளை வேலை பேசினாப்புல. ஆனால் எதுவும் அவர் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. நம்மளும் விலைய போகலை. நம்ம அதுக்கப்புறம் என்னடா, நான் ஆரம்பத்தில் போய் அவங்கக்கிட்ட முட்டி மோதி இருக்கேன். செட்டியார் சமுதாய இளைஞர்களை ஒரு 100 பேர் எனக்காக நம்பி கொடுங்க, அவங்கள நான் ஓரளவு செட்டில் பண்ணி காமிக்கிறேன், மாதம் ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, நீ செய்ய மாட்ட, நீ சொல்லிவிட்டு நீ போயிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பண்ணாங்க. எந்த காரணத்துக்காக அது செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் செய்வாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியல. சமுதாய இளைஞர்களுக்காக நான் முழுக்க முழுக்க நான் ஒரு இளைஞர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கனால என்னுடைய வழி, எனக்கு என்ன தேவை, எப்படி இருந்தால் நல்லா வாழலாம் வைக்கலாம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அப்போ ஒரு இளைஞனாக இருந்து அந்த வேலையை எனக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு இடத்துல அதே இடத்துல தானே ஒவ்வொரு இளைஞரும் இருப்பாங்க. அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இளைஞர்களுக்காக மட்டும்தான் நான் சிந்தித்து யோசிக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பல பேரவைகள்லாம் ஆரம்பித்து போயிருக்காங்க. அப்படின்றப்போ நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்தளவுக்கு செஞ்சாங்களா அப்படின்றது தெரியல. உலகச் செட்டியார் பேரவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பயே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்பையும் வேலை பேசினாங்க, அப்படிலாம் தனியாக போய் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் இங்கே கூட இணைஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை மறுபடியும் வேலை பேசினாங்க. நம்ம எதுக்குமே சொன்ன போகிற மாதிரி தெரியல. அவங்க எந்த ஒரு எண்ணத்துக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் மறுபடியும் அதை பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. செட்டியார் சமுதாய இளைஞர்கள் முன்னேறணும், நம்மளோட சமுதாயத்தை
எல்லாரும் மறுபடியும் மதிக்கணும். மதிக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கணும். மறுபடியும் இருக்கணும். நம்ம எங்கே இருந்தோமோ அந்த இடத்துல தான் மறுபடியும் இருக்கணும். அதை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட கீழே இறங்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம வளர்ச்சியை தான் காணணும். உலக அளவில் நம்ம பேசணும். நம்ம ஆல்ரெடி உலக அளவில் தெரிஞ்ச சமுதாயம் தான். கடல் கடந்து வணிகம் செஞ்சு நம்ம பெரிய இடமெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த இடத்த காப்பாற்றணும். இனி அதுக்கு மேலே இப்போ இருக்க சமுதாயம், இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. எல்லா இளைஞர்களும் சமுதாயப்பட்டோட இருக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களில் எந்த ஒரு இளைஞரும் சமுதாய பற்று இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் வட மாவட்டங்களில் எப்படின்னு எனக்கு தெரியலை. நிறைய ஊர்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளால் சமுதாயப்பட்டோடு இருக்கிறவங்க இருக்காங்க செட்டியார் சமுதாயத்தில். இதையும் நம்ம பார்த்தே ஆகணும். கடலூரில் செட்டியார் சமுதாயத்துக்கு பிரச்சனை இருக்குது. சேலத்தில் கடலூரை மாதிரியே இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சேலத்தில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது செட்டியார் சமுதாயத்துக்கு. செட்டியார் சமுதாயத்தை நிறைய இடங்களில் வந்துட்டு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. செட்டியார் பேரவையை ஆரம்பித்தது உலகத்தில் இருக்க எல்லா செட்டியார்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பித்தோம். அதுக்காக மட்டும் நம்ம ஆரம்பிக்கலை. நம்ம செட்டியார் சமுதாய மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை மறுபடியும் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட சேர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். நம்ம குலத்தொழில்களையும் சில தொழில்களை எல்லாத்தையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். நிறைய விஷயங்களை வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் எல்லோரும் வந்துட்டு ஆதரவு கொடுங்க. நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. என் கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும் நான் யார், எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ தூரம் யோசிப்பேன். யோசித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வார்த்தையே கொடுப்போம். அப்படின்றப்போ வந்துட்டு நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்னா அந்த வார்த்தைக்காக எவ்வளோ தூரம் போவேன்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட்டியார் சமுதாய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சமுதாயப்பட்டோடு இருக்கிறவங்க சமுதாயத்துக்காக உழைக்கணும். உண்மையாக உழைச்சி நிறைய இடங்களில் வந்துட்டு பிரச்சனையில் மாட்டி நிறைய இழந்தவங்களையும் நம்ம பேரவை வந்துட்டு அவங்களையும் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அவங்க நமக்கு வந்துட்டு நமக்காக வந்து இறங்கி வேலை பார்க்கல வைக்கலை, அதெல்லாம் விஷயமே இல்லை. செட்டியார் சமுதாயத்துக்கு உண்மையாக உழைச்சிருக்காங்கல்ல, அது எந்த பேரவையிலையாக வேணால் இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு